கொளுத்து வயலில் கூட சிஎம் களத்துக்கு வந்துருக்காருனாங்க. அது களத்தில் அவ்வளோ ஒரு சிக்கல் இருக்கா? விஜய் போன்றவங்களும் அந்த புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொள்வதை போல தானா ஏதோ ஒரு நம்பிக்கையில் அரசியலுக்கு வந்துவிட்டு இங்கே வந்து இவங்களை குறை சொல்றது அவங்கள குறை சொல்றது இன்றைக்கு வரைக்கும் இன்னைக்கு நீங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு பெரம்பூர்ல குளத்தூர் நோக்கி போய்கிட்டு இருக்காருன்றீங்க. இன்னைக்கு வரைக்கும் திட்டம் என்ன செய்ய போகுது? குளத்தூருக்கு போறாருன்னா குளத்தூருக்கு போறவெல்லாம் செய்யமாயிட முடியுமா? அவ்வளவு தூரம் உங்களுக்கு ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் உங்களுக்கான ஆதரவு தான் இருக்கும். சென்னை போன்ற பெருநகர்னா எதுக்கு திருச்சி கிழக்குலையும் சேர்ந்து நிற்கிறார்? அந்த நம்பிக்கை இருக்கிறவர் பெரம்பூரில் மட்டும் நிற்கலாமே. பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு? உங்க மனைவி இருக்காங்க, உங்க மனைவிக்கு நீங்க எவ்வளவு தூரம் நல்லவங்களா நடந்திருக்கீங்க. உங்களுடைய பெண் நம்ம பொம்பளை பிள்ளைங்களா ராத்திரில டாய்லெட் கூட போக முடியல, போயிட்டு வர கேப்ல என்ன நடந்துருமோ என்ன ஆயிடுமோ பதட்டத்தோட இருக்க வேண்டியதா இருக்கு. மகளிருக்கு எதிரான குற்றங்களுக்காக அஞ்சலை அம்மாள் விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும். தாய் மாமன் இல்ல ஒரு நீதிமன்றத்துக்கு தலைவர் பேர் வைக்க முடியுமா? இதை நீங்க ஒரு 10வது படிக்கிற 5வது 6வது படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட தெரியும். இதெல்லாம் பஸ் ஸ்டாண்டா இல்ல ரயில்வே ஸ்டேஷனா? வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை திராவிட தமிழர் பேரவையின் மாநில துணை செயலாளர், திமுகவின் வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பாக எலெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. கொளுத்து வயலில் இன்னைக்கு சிஎம் வந்து பிரச்சாரத்துக்கு இறங்கியிருக்கிறாரு. 3வது முறையாக நாங்கள் முன்னெப்பொழுதும் இல்லாத அலை எங்கிட்ட வீசுதுங்கிறாரு. ஆனால் தாவேக்காவோட விஜய் இப்போ என்னமோ அவர் சொன்னது மாதிரியா டிவிகேவா டிஎம்கேன்னு சொல்கிறத திரும்ப 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 எல்லா பிரச்சாரத்தையும் சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாரு. குறிப்பாக இதெல்லாம் காட்டாட்சியா நாட்டாட்சியா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனம் முன் வச்சுக்கிறாரு. வழக்கம் போல் தீய சக்தி திமுக. அது மட்டும் இல்லாமல் இங்கே பெரம்பலூரில் துவங்கி குளத்தூர் நோக்கி போயிட்டு இருக்காரு. இப்போ இந்த போட்டி எப்படி பார்க்குறீங்க? யார் யாருக்குமான போட்டி? ஃபஸ்ட்டு இல்லை, உண்மையை பேசணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஏற்கனவே அண்ணா சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லணும். ஒரு முறை அண்ணாவையும் நேருவையும் ஒப்பிட்டு ஒரு இது வருது. அப்போ வந்து தன்னடக்கத்தோடு அண்ணா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நேரு கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம், நான் கொட்டி கிடங்கும் ஒரு செங்கல் அப்படின்றார். இந்த தன்மை ஒரு அரசியல் தலைவன்கிட்ட இருக்கணும். எந்த அண்ணா ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்றத்துக்குள்ளே போய் அதனுடைய பிடரியை உலுக்கிய தலைவன், நேருவை வாயடைக்க வைத்த மாநிலங்களவையில் அண்ணா பேசுகிறார், முதல் முறையாக பேசுகிறாரு. அந்த பேச்சுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கால நேரம் தான் இடைவெளி. அப்போ வந்து அவர் டைம் முடிஞ்சு போச்சுன்னு சபாநாயகர் சொல்ல போகிறார். நேரு வந்து ஒரு துண்டு சீட்டில் டோன்ட் ஸ்டாப் ஹிம் அப்படின்னு எழுதி கொடுத்துடுறார். ஓகே, அந்த அளவுக்கு வந்து எல்லோரும் கேட்கிற வகையில் அவர் அருமையான உரையை அண்ணா தந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அண்ணா வந்து இப்படி கம்பேர் பண்ணும்போது சொன்ன பதில் இது. நேரு வந்து கோபுரம், நான் வந்து செங்கல் அப்படின்னு. இந்த தன்மை தான் ஒரு தலைவனுக்கு இருக்கும். இவர் முதல் சந்திக்கிற தேர்தல் இது. இது வரைக்கும் என்ன மக்கள் பிரச்சனைக்கு சந்திச்சிருக்காரு? என்ன சிறைக்கு போயிருக்காரா? தளபதி மு க ஸ்டாலினோட வாழ்க்கையே சிறை வாழ்க்கையில் தான், அரசியல் வாழ்க்கையே சிறையில் தான் தொடங்கியது. அந்த தியாக தழும்புகள்லாம் சந்திச்சுட்டு தான் இன்னைக்கு அவர் ஆட்சி அதிகாரத்துக்குள்ளேயே வர்றார். தொடர்ச்சியாக அவர் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார், பல்வேறு இதை சந்திக்கிறார். இவர் வந்து அப்பப்போ வெளியில் வர்றது, எதையாவது பண்ணுறது அப்படிங்கிறது தான் இருக்கே தவிர, இவர் போய் ஸ்டாலினோடு ஒப்பிடுவது இல்லை திமுகவோடு தாவேக்காவை ஒப்பிடுவது என்பதே வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் 234 வேட்பாளர் பெயரை நேற்று அறிவிச்சிருக்கார். ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் வேறு கட்சியிலேருந்து வந்தவங்க. எப்போ அவங்க இந்த கட்சியில் சேர்ந்தாங்கங்கிற தகவலே இல்லை. உதாரணத்திற்கு நாங்குநேரியில் ரெட்டியார்பட்டி நாராயணன் ஒருத்தர் நிற்கிறார். அவர் அந்த கட்சியில் எப்போ சேர்ந்தாருன்னு தெரியாது. திருச்சியில் வந்து திருவெரும்பூர்னு நினைக்கிறேன் நவல்பட்டு விஜய்னு ஒருத்தர் நிற்கிறார். ஒரு திமுக வந்து போனவர். ஆனால் எப்போ போய் தாவேக்கெல்லாம் அவர் சேர்ந்தாருங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆவணம் எதுவுமே இல்லை. அப்போது நீங்கள் எங்கெல்லாம் எந்தெந்த கட்சியில் சீட்டு கிடைக்கலையோ, சீட்டு கிடைக்காதவனெல்லாம் கூட்டி வச்சு நீங்கள் வேட்பாளர்னு அறிவிப்பீங்க அப்படின்னா, உண்மையிலேயே உங்களுக்கு போஸ்ட் ஒட்டி கொண்டு உங்களோடு இத்தனை காலம் இருந்த ரசிகர்களுக்கு என்ன இது இருக்குது? அப்போ உங்களை நம்பி வந்த ரசிகர்களுக்கே நீங்கள் நல்லது பண்ணல. உங்கள் ஃபஸ்ட்டு இது அப்படின்னா, அதாவது ஒரு இதுனா லேயர் லேயராக தான் பார்க்க முடியும். என்னை சுற்றி முதல்ல இருக்கிறது என் குடும்பம். நான் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போகல. அந்த குடும்பத்துக்கு, அந்த அப்பா அம்மாவுக்கு, மனைவிக்கு, நீ பெற்ற பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சேங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதை நான் சொல்லலை. தொடர்ந்து சொல்றாரு, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, அக்காவை நம்மாவை காப்பாற்ற. இல்லை, நான் தான் சொல்கிறேன், அந்த முதல் லேயரான ஃபேமிலிக்கு நீ எதுவும் செய்யலை.
அடுத்த லேயரு உன்னோட ரசிகர்கள், உனக்கு அடுத்த ஆதரவு வட்டம்ன்றது ரசிகர்கள். அவங்களுக்கு எதுவும் செய்யலை, நேற்று வந்தவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குற. அதுக்கடுத்து உன்னை நம்பி பணம் போட்ட தயாரிப்பாளர்கள் மற்றவங்க. ஒருத்தர் ஜனநாயகம்னு ஒரு படம் உன்னை வச்சு எடுத்துட்டு அது வருமா வராதான்னு இருக்கானே, நீ வந்து அதை எதிர்த்து இன்னைக்கு வரைக்கும் பேசியிருக்கியா? மோடி எதிர்த்து, சென்சார் போர்டு எதிர்த்து இன்னைக்கு வரைக்கும் பேசியிருக்கியா? அப்போ உன்னுடைய அந்த சர்க்கிளுக்கும் நீ எதுவும் நல்லது பண்ணல. இதையெல்லாம் தாண்டி தான் நீ அரசியலுக்குள்ளே வரப்போகிற. மக்களுக்கு மட்டும் நீ எப்படி நல்லது பண்ணிடுவீங்க? அடுத்து நீங்கள் கேட்ட அந்த கேள்வி, பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? உங்கள் மனைவி இருக்காங்க, உங்கள் மனைவிக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் நல்லவங்களாக நடந்திருக்கீங்க. உங்களுடைய பெண், இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன், நம்ம பிள்ளைங்கள் ஒரு பரிசு வாங்குது, ஒரு படிப்பில் வந்து ஒரு பரிசு வாங்குதுன்னா அதை பெருமையோடு நம்ம வந்து நம்ம சமூக வலைத்தளத்தில் போடுவோம். என் பிள்ளை இந்த போட்டிக்கு போச்சு, அதில் பரிசு வாங்கியிருக்கு, இல்லை என் பொண்ணு வந்து இந்த தேர்வில் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்குன்னு. அந்த பொண்ணு அனாதை மாதிரி நின்று பட்டம் வாங்குது. அவங்க அண்ணன் தான் போகிறார், ஜேசன் சஞ்சய் மட்டும்தான் கூட இருக்கார். இப்போ நீலாம் பெண்கள் பாதுகாப்பை பற்றி இவரெல்லாம் பேசலாமா? ஆனால் இது எதுக்குன்னா இன்றைக்கி சும்மா ட்ரெண்டு, எதை பேசினா வந்து திமுகவை வந்து விமர்சிக்க முடியும் அப்படின்னு பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் பேசுகிறது, ஆனால் ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரத்தின்படி பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படிங்கிறதுல தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது. அந்த டேட்டா அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில தவறுகள்ன்றது நடக்க தான் செய்யும். அது ஒட்டுமொத்தமாக ஒரு பொது சட்டம் ஒழுங்கு குறைபாடுன்னு சொல்ல முடியாது. ஆக அதையெல்லாம் தாண்டித்தான் வந்து அரசு, காவல்துறை பணியாற்றும். ஆக பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கு கொஞ்சம் கூட விஜய்க்கு அருகதில்லை. குளறுபடிகள் இப்போ வந்து அவர் அறிவித்த வேட்பாளர்கள் குளறுபடிகள் நிறையா. ஒருத்தர் வந்து 10 களவு செஞ்சுட்டு 10 நாளைக்கு முன்னாடி ஜாமீன் வந்திருக்காரு, அவர் சீட்டு கொடுத்துருக்காரு. ஒரு புற்றுநோய்க்கு வந்து சோசியம் பார்க்குற ஒரு பொண்ணுக்கு கொடுத்துருக்காரு. இப்படி கடுமையான விமர்சனம் ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரியா நேற்று எப்போ போய் திமுக கலந்து போனவங்க எப்போ போய் சேர்ந்தாங்கன்ற ஒளி வருது. ஆனாலும் கூட அவர் வந்து டிவிகேவா டிஎம்கேங்கிற ஒரு 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 பொதுவான ஒரு விவாதத்தை கிளப்புறாரு இல்லையா? அப்படி கிரவுண்டுக்கும் இவர் சொல்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கா? இல்லை, கண்டிப்பாக வேறுபாடு இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லா மீடியாக்களும் அதை ஊதி பெருசாகிறாங்களா அல்ல உள்ள சொல்கிறாங்களான்னு ஒரு குழப்பம் இருக்குதான் செய்யுது. இல்லை, கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ட்ராக் ரெக்கார்டு வேணும்லங்க. இதுவரை இவர் எந்த தேர்தலையும் சந்திக்கலை. இவர் எதுவரை தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சி. இப்போ விஜயகாந்த், இப்போ உதாரணத்துக்கு விஜயகாந்த் 2006 கட்சி தொடங்குறார். 2006 ஒரு முதல் தேர்தலை சந்திக்கிறார். 2005 செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாளில் மதுரை தனக்கன்குளத்தில் தான் கட்சி தொடங்குறார். ஆனால் அதற்கு முன்பாக விஜய் கட்சியை சேர்ந்த ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் அப்போவே உள்ளாட்சி தேர்தலில் தனியாக சுயேட்சையெல்லாம் ஜெயிச்சிருந்தாங்க. அப்போ ஓரளவுக்கு அவருடைய ரசிகர்களுக்கு அரசியல் புரிதல் இருந்தது, அரசியல் அனுபவம் இருந்தது. விஜயகாந்த் வந்து நடிகர் சங்க தலைவர் போன்ற பல்வேறு ஒரு தலைமை பொறுப்பினை ஏற்றிருந்தார். அப்போ அவருக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்துச்சு. மற்றவர்களை எப்படி அணுகணும், எப்படி மற்றவங்களை வழி நடத்தணுங்கிற இதெல்லாம் விஜயகாந்துக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அப்படி இருந்த விஜயகாந்த் வந்து களத்துக்கு வர்றார். அவர் மட்டுமாவது முதல் தேர்தலில் ஜெயிச்சார். ஆனால் இங்கே விஜயை பொறுத்தளவு இதில் எதுவுமே இல்லை. புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொள்வதை போல தானாக ஏதோ ஒரு நம்பிக்கையில் அரசியலுக்கு வந்துவிட்டு இங்கே வந்து இவங்களை குறை சொல்கிறது, அவங்கள குறை சொல்கிறது. இன்றைக்கு வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு பெரம்பூரில் குளத்தூர் நோக்கி போய்கிட்டு இருக்காருன்றீங்க. இன்னைக்கு வரைக்கும் திட்டம் என்ன செய்ய போகிறாரு? குளத்தூருக்கு போகிறாருன்னா குளத்தூருக்கு போகிறவெல்லாம் செய்யமாயிட முடியுமா? இல்லை, முதல் நாள் டார்கெட்லேயே வந்து அதாவது வீணை வாசிக்க தெரியாத தொகுதி டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் வீணை வாசிக்க தெரியாதவன் வந்து வீணைன்னு எழுதி வச்சு வாசிச்சானா? அதே போல் ஸ்டாலினோட தொகுதியில் போய் குளத்தூரில் போய் நீங்கள் பேசினா நீங்கள் ஸ்டாலின் ஆயிட முடியுமா? ஸ்டாலின் ஆகணும்னா எவ்வளோ கஷ்டங்கிறது 50 ஆண்டு கால வரலாறை படித்தா தான் தெரியும். அவருக்கு வந்து ஏதோ தங்கத்தட்டில் வச்சு தரப்பட்டதெல்லாம் அதிகாரம். அதை நோக்கி அவர் பயணம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு கடினமானது அப்படிங்கிறது அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்குறேன், நீங்கள் முதல் நாள் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டீங்க, பிரச்சாரத்துக்கு வந்துட்டீங்க, என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க? ஏன்னா நான் சொன்னது போல் நீங்கள் புது கட்சி, உங்களுடைய வாக்கு வங்கி என்ன எதுவுமே தெரியாது. நீங்கள் மற்றவன் இப்போ அரசியல் இருக்க எல்லாரையும் குறை சொல்கிறீங்க, ரைட், ஓகே, இவங்கெல்லாம் சரி குறையானவர்கள். இந்த குறையை நிவர்த்தி செய்ய போகிற நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அந்த திட்டத்தை முன் வச்சிங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது தான் 1957 முதல்ல தேர்தலை சந்திக்குது. முதலில் திமுக தேர்தலை சந்தித்த தேர்தலில் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட கட்சி திமுக. ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு கட்சி தேர்தல் வாக்குறுதிகளை அறிக்கையாக தந்தது வந்து திமுக தான். அதே போல ஒரு மாநில கட்சி, இந்தியா முழுமைக்கும் ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடித்த திமுக. இது போன்ற வரலாறுகள்லாம் திமுகவுக்கு இருக்குது. அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, அதை மாதிரி நீ என்ன பண்ண போறோன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்கீங்களா?
அதாவது அந்த உங்களோட வாக்குறுதி சொல்றீங்க பாருங்க, அதெல்லாம் சிரிப்பு வருது. மகளிருக்கு எதிரான குற்றங்களுக்காக அஞ்சலை அம்மாள் விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும். தாய் மாமன் சீர்கிறாரு. இல்ல, ஒரு நீதிமன்றத்துக்கு தலைவர் பேர் வைக்க முடியுமா? இதை நீங்க ஒரு 10வது படிக்கிற 5வது 6வது படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட தெரியும். இதனா பஸ் ஸ்டாண்டா இல்லை ரயில்வே ஸ்டேஷனா? மாட்டுத்தாவணிக்கு எம்ஜிஆர் பேருந்து பேர் வைக்கிறதுக்கு ஒரு நீதிமன்றம். சரி, ரைட்டு, அதை எடுத்துருங்க. அஞ்சலை அம்மான்றதை எடுத்துருங்க. விரைவு நீதிமன்றம் மகளிர் குற்றங்களுக்கு எதிராக இருக்கா இல்லையா? ஏற்கனவே அவரே சொல்லியிருக்காரு. அப்ப ஏற்கனவே இருக்கு. நீ போய் புதுசா ஒரு பேரை மட்டும் சேர்த்து போட போற, இது தேவையா? இப்படி ஒன்று நடைமுறைக்கு ஒவ்வாத திட்டங்கள் இல்லை, ஆக்கப்பூர்வமா என்ன செய்ய போறோம்னு சொல்லலை. வெறுமனை ஒரு தனி மனித தாக்குதல். ஸ்டாலின் அங்கிள் எங்கேயும் போக மாட்டேன், வீட்டில் தான் இருப்பேன். ஏன் எங்கேயும் போக மாட்டேன், வீட்டில் தான் இருப்பேன்னு சிபிஐக்கு சொல்லு பார்ப்போம், மோடிக்கு சொல்லு பார்ப்போம். இப்போ நீங்கள் குறிப்பிட்டதை போல் இவர் எவ்வளவு தூரம் இவங்களுடைய பாஜகவிற்கு ஆதரவாக திமுகவினுடைய வாக்குகளை பிரிப்பதற்கு வேலை செய்கிறார் அப்படிங்கிறதுக்கே நம்ம நிறைய உதாரணம் சொல்ல முடியும். குறிப்பிட்ட ஒரு உதாரணம், மதுரை மத்திய தொகுதியில் ஒரு இஸ்லாமிய வேட்பாளரை நிறுத்தியிருக்கார். அப்போ காரணம் என்ன? மதுரையில் மத்திய தொகுதிகளில் கணிசமாக வாழுகிற அந்த இஸ்லாமியர் வாக்குகள் பாஜகவுக்கு எதிரான கட்சிக்கு போகும். அப்போ அது திமுக அதை கன்சால்டேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இவர் ஒரு இஸ்லாமியர் வேட்பாளராக நிறுத்தி அந்த இடத்துல வாக்குகளை அவர் வாங்க நினைக்கிறார். அப்போ இப்படி பிரிப்பதன் மூலமாக பாஜக கூட்டணியினுடைய வேட்பாளர் இங்கே வெற்றி பெறுவதற்கு ஒரு உதவி செய்கிறார். இப்படி பல வேளைகள் இன்னைக்கு வரைக்கும் அவர் நீ கொள்கை எதிரின்னு சொல்றேன்னா கொள்கை எதிரியை தானே திட்டணும். இன்னைக்கு வரைக்கும் கொள்கை எதிரியை பற்றியே பேச மாட்டேன். இதில் இன்னொரு கேள்வி நீங்கள் புறந்தள்ள முடியாதுன்னு நினைக்கிறேன். குறிப்பாக எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா காலகட்டம் வரையும் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கூட சென்னையை விட்டு வெளியே அதிகமாக தேர்தல் நின்றதான் வழக்கம். ஆண்டிப்பட்டி, தேனி, இப்படி இந்த மாதிரியான ஒரு சூழலை பார்த்தோம். ஆனால் இவர் சென்னைங்கிறது வழக்கமாக வரலாறு முழுக்க பார்த்தீங்கன்னா திமுக கோட்டையாக இருந்துக்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. அது ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்திலேயே நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் இவர் எல்லாமே முக்கியமான தலைவர்கள் சென்னையிலும் முகாமிட்டுருக்காங்கல்ல. இப்போ டி நகர்னா புஷி ஆனந்த், வில்லிவாக்கம்னா ஆதவர்ஜுன், இவரும் பெரம்பலூர். அப்போ சென்னையை டார்கெட் பண்ணுறாங்கன்னா என்ன தைரியத்தில் டார்கெட் பண்ணுறாரு? அது போகிற போக்கில் அப்படி டார்கெட் பண்ண முடியுமா? அதற்கான அனுகூலங்கள் உண்மையிலே இருக்கான ஒரு கேள்வி இருக்கா? இதைத்தான் முதல் கேள்விக்கு சொன்ன பதில் தான் இதுவும். திமுகவுடைய எதிர்வாக்குகளை பிரிப்பது, அதாவது பாஜக எதிர்வாக்குகளை பிரிப்பது. இப்போ பாஜகவிற்கு எதிரான வாக்குகள் நேரடியாக திமுகவுக்கு போயிடக்கூடாது. இப்போ கடந்த முறை பார்த்தீங்கன்னா சென்னையில் முக்கிய தொகுதிகள் எல்லாத்துலேயுமே பாஜக அதிமுக கூட்டணிக்கு தோல்வி தான் கிடச்சிது. அப்போது ஈவன் ராயபுரம் முதற்கொண்டு தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வந்த ஜெயக்குமார் கூட போன முறை தோற்றார். வெளிப்படையாக பாஜக கூட்டணியில் நின்னதால தான் நான் தோத்தேன்னு வெளிப்படையாக ஜெயக்குமார் சொன்னார். இப்போ அதே பாஜக கூட்டணியில் மறுபடியும் வேட்பாளர் ஆயிருக்காரு. ஆனால் இப்போ அந்த இடத்துக்கு தான் இப்போ இவங்க உதவி பண்ணுவதற்காகத்தான் இவங்க சென்னையை மெயினாக டார்கெட் பண்ணுறாங்க. இன்னொன்று சிறுபான்மையினர் ஓட்டை பிரிப்பது, பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற கொஞ்சம் படித்த மக்கள், ஒரு சிலர் ஒரு மாற்றத்தை விரும்புகிற மக்கள், புதிய தலைமுறை வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இவங்ககிட்ட எல்லாம் ஒரு ஸ்பிளிட்டை கொடுத்து நம்ம இவங்க பிஜேபிக்கு எதிராக இருக்கவங்கள தான் பக்கம் திருப்பிட்டு திமுகவுக்கு ஒரு ஸ்வீப் கிடைக்காம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை பயன்படுத்துவோம் அப்படின்னு நினைக்கிறார். அவ்வளவு தூரம் உங்களுக்கு ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் உங்களுக்கான ஆதரவு தான் இருக்கும் சென்னை போன்ற பெருநகர்னா எதுக்கு திருச்சி கிழக்குலையும் சேர்ந்து நிற்கிறார்? அந்த நம்பிக்கை இருக்கிறவர் பெரம்பூரில் மட்டும் நிற்கலாமே, திருச்சி கிழக்குலையும் நிற்கிறது காரணம் என்ன? திருச்சி கிழக்கில் திமுக கூட்டணியின் வேட்பாளர் யாரு? கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தினுடைய தலைவர் இனிக்கோ இருதயராஜ். அவர் தான் கடந்த முறையும் திமுகவில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இம்முறையும் அவர் நிற்கிறார். அப்போது அவருக்கு கிறிஸ்துவ தேவாலயங்களோடு நீண்ட தொடர்பில் இருக்கக்கூடியவர். இப்போ அங்கே விஜய் போட்டியிடுவதன் வாயிலாக அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ வாக்குகளில் ஒரு பிளவை ஏற்படுத்துவது. ஸோ இதுதான் அவருடைய திட்டமாக இருக்கிறதே தவிர முழுமையாக பாஜகவினுடைய கைப்பிடியில் இருக்கிறவர் இப்போது நேரடியாக அவங்களோட கூட்டணிக்கு போகலை. ஆனால் அதே நேரத்தில் என்னை கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க, நாங்கள் அதெல்லாம் தாண்டி நின்னோம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்துவதன் வாயிலாக விஜய் தீவிரமாக பாஜகவை எதிர்க்கிறாரு அப்படின்னு நினச்சி பாஜகவினுடைய எதிர்ப்பாளர்கள் விஜய்க்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவங்க இந்த ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 90 எம்எல்ஏ ஆதரவு பேசினார் ஓப்பனாக. 90 எம்எல்ஏக்கள் தொகுதி தரேன்னாங்க, துணை முதல்வர் தரேன்னாங்க, நாங்கள் போகல. இப்போ இந்த பேச்சுவார்த்தை எந்த இடத்துல நடந்துச்சுன்னு அவர் அறிவிக்க முடியுமா? இப்போ திமுக கூட்டணி வேட்பாளர் ஒவ்வொரு கட்சியும் தொகுதி பங்கீட்டுக்குழு அறிவிக்குது. தொகுதி பங்கீட்டுக்குழு அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து பேசுது. இவங்க எந்த குழு போய் அவங்கள பேசுகிறாங்க. அங்கே கேட்டுட்டு அவங்க கட்சிக்குள்ளே இப்போ இடதுசாரிகள் இருக்காங்க, திமுக இத்தனை இடம் தான் தர முடியும்னா அவங்க உடனே மாநில குழுவை கூட்டி
அந்த திமுக சொன்ன ஆஃபரை இவங்க பேசுகிறாங்க, பேசிட்டு அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நீ இந்த 90 இடமும் ஒரு துணை முதல்வர் பதவிங்கிறத எங்கே நடந்ததுன்னு இவங்களால சொல்ல முடியுமா? அப்போது இவங்களுடைய பேச்சுவார்த்தை எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, திரைமறைவாகத்தான் நடக்கிறது அப்படிங்கிறத உறுதிப்படுத்த முடியுது. அப்போது இதை சொல்லுவதன் வாயிலாக பாஜகவினுடைய அழுத்தத்துக்கெல்லாம் அடிபணியாமல் விஜய் பாஜகவை துணிவாக எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லி விஜயை நோக்கி பாஜக எதிர்ப்பு வாக்கள் வர வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள், அவர்களுக்கு இப்போவே தெரிஞ்சு போச்சு விஜய் யாரால் இயக்கப்படுகிறார், யாருக்கு ஆதரவாக விஜய் களத்தில் இறங்கி இருக்கிறார் என்பதை மக்கள் தெளிவாக இருக்காங்க. அதனால் இவங்க நினைப்பதை போல ஒரு பெரிய வாக்குகளை வந்து தவேக்காலாம் பெற முடியாது. இன்னொரு விஷயம், கொளுத்து வயலில் சிஎம் வந்து இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு வந்தார். அப்போ எப்பவுமே ஈவினிங் மார்னிங் பண்ணுறது வழக்கம். இப்போ கொளுத்து வயலில் கூட சிஎம் களத்துக்கு வந்துருக்காருனாங்க. அது களத்தில் அவ்வளோ ஒரு சிக்கல் இருக்கா? விஜய் போன்றவங்களும் அந்த அந்த பொழுதுல அதாவது பிரச்சனை பண்ணுறாங்க. இல்லை, அப்படி இல்லை. அதாவது நேர நெருக்கடிகள் இருக்கும்போது 2 முறையும் முன்னரே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இப்போ அதாவது நாளையிலிருந்து வந்து அதிகாரப்பூர்வமாக திட்டம் இருக்கிறது, அதாவது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதியிலேருந்து 31லேருந்து 2 வரைக்கும் 4 நாளைக்கு 3 நாளைக்கு சொல்லிட்டாங்க. இன்று வந்து குளத்தூரில் வேட்புமனு மட்டும் தாக்கல் பண்ணியிருக்கார். அதோடு குளத்தூர் தொகுதிக்குள்ளே அவர் மக்களை சந்திச்சிருக்கிறார் இன்னைக்கு. அடுத்து நாளைக்கு வந்து திருவாரூரில் தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்குறாரு. 2ஆம் தேதி கோவையில் இருக்குது இது வரைக்கும். அதே போல் நடக்குது. இப்போ 2 முறை காலையில் ஒரு கூட்டம், மாலையில் ஒரு பொதுக்கூட்டம் என்கிற அளவில் வந்து அவங்க திட்டம் வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, ஒரு 20 நாட்கள் தான் பிரச்சாரம் பண்ண முடியும். 23ஆம் தேதி தேர்தலின் போது 21 மாலை தான். அப்போ 234 தொகுதிகளுக்கும் போகணும். அப்படிங்கப்போ வந்து மாவட்டத்துக்கு ஒரு இடம்ன்ற மாதிரி தான் இப்போ ஒரு பிளானே பண்ணியிருக்காங்க. அப்போ அதனால் வந்து 2 நேரமும் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறதே தவிர, களம் வந்து கடினமாக இருக்குது அதனால் அவர் காலையிலேயே பிரச்சாரத்துக்கு போகிறாரு அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஆனால் இருந்தாலும் கூட தனக்கு, அதாவது இப்போ ஜெயலலிதாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா 2-3 மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஒரே இடத்துல வச்சுக்க அவங்க வசதிக்காக கூட்டம் நடத்துவாங்க. அப்படிலாம் இல்லாமல் மாவட்டத்துக்கு ஒரு இடத்திற்காவது செல்ல வேண்டும் அப்படிங்கிறத முதலமைச்சர் முடிவு பண்ணியிருக்காரு. முக்கியமான நகரங்களில் மட்டும் வந்து சாலை வழி பயணமும், அதாவது பிரச்சார வேனில் போய் மக்களை சந்தித்து நிறைவாக பொதுக்கூட்டத்துக்கு போகிறது மாதிரியான பயணத்திட்டம் தான் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே ஓகே. அப்போ களம் சாதகமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். களம் வந்து 100% திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாக இருக்கிறது. வேட்பாளர் பட்டியலும் சரி, தேர்தல் அறிக்கையும் சரி, அதை இன்னும் கூடுதலாக உறுதிப்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய விமர்சனம் எப்படி மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சொல்ல அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்க முடியும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.